அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கிற பகுதி நேற்று நடந்து முடிந்த கல்லூரி விரிவுரையாளர் தேர்வுக்கான தமிழ் தகுதித் தேர்வுக்கு கொடுக்கப்பட்டுள்ள 30 வினாக்களுக்கான விடை குறிப்பு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முதல் வினா பொறுத்துக்க வடிவில் கேட்கப்பட்ட ஒரு வினா. கடற்கூத்து அப்படின்னு நம்ம எதை சொல்லலாம் அப்படின்னா, கடற்கூத்து பா. சிங்காரம் அவர்கள். கடற்கூத்து பா. சிங்காரம். வானம் வசப்படும் பிரபஞ்சனுடையது. உனக்கு படிக்க தெரியாது கமலாயன். மானாவாரி மனிதர்களுடைய இயக்கம் கீரா. ஆப்ஷன் ஏ சரியானது. அடுத்த வினா பொறுத்துக்க வடிவில் கேட்கப்பட்ட ஒரு வினா. திணை நீர் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை 5 திணைகளுக்கான நீர் எங்கே இடம்பெறுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. குறிஞ்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா சுனை நீர். மலைகளில் நீர் ஊற்றுகளாக வரக்கூடிய அந்த சுனை நீர் தான் குறிஞ்சி நிலத்திற்கு. முல்லை நிலத்திற்கு காட்டாறு. முல்லை காடு சார்ந்த பகுதி. காடுகளில் அடித்து வரக்கூடிய காட்டாறு தான் நீர்வளம். அடுத்தது மருதநிலம் சமவெளியான பகுதிகள், வயல் சார்ந்த பகுதி. அங்கே வந்து கிணறுகள் இருக்கும், அதாவது மனைக்கிணறு. அடுத்தது நெய்தல் திணைக்கு மணற்கிணறு. நெய்தலில் வந்து பார்த்திங்கன்னா மணல் அதிகமாக இருக்கும். மணல் வெளிகளாக கடற்கரை ஓரங்களில் மனை அப்படிங்கிறது வந்து மருதத்திற்கு, மணல் என்பது நெய்தலுக்கு. 2க்குள்ள வித்தியாசம். ஆப்ஷன் பி தான் இதற்கான விடை. அடுத்தது 3வது வினா. உருபும் பயனும் உடன்தொக்க தொகையில் என்ன இடம் வருது? தேர்ப்பாகன் சொல்லலாம். உருபும் பயனும் உடன்தொக்க தொகையில் தேர்ப்பாகன், தேரை ஓட்டக்கூடிய பாகன். அடுத்தது பண்புத் தொகையில் இடம்பெறக்கூடியது செங்காந்தல் சொல்லலாம். அடுத்தது இருபெயரொட்டு பண்புத்தொகை பனைமரம். பனை அப்படிங்கிறது ஒரு சிறப்பு, மரம் என்பது பொதுவானது. இருபெயரொட்டு பண்புத்தொகை, இரண்டும் பொதுவான பெயரும் சிறப்பு பெயரும் இருந்து அது இருபெயரொட்டு பண்புத்தொகை. அடுத்தது செல்வழி என்பது வினைத்தொகை. செல்லும் வழி, செல்கின்ற வழி, சென்ற வழி, இந்த மாதிரி முக்காலமும் குறித்து வரக்கூடியது வினைத்தொகை. இதுக்கு விடை வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி இதான் இதுக்கு விடை. அடுத்தது 4. கூற்று 1. ரவீந்திரநாத் தாகூரின் கீதாஞ்சலி ஆங்கிலத்தில் ஜியு போப் மொழிபெயர்த்திருக்கிறார். கூற்று ரவீந்திரநாத் தாகூரினுடைய கீதாஞ்சலியை ஆங்கிலத்தில் ஜியு போப் மொழிபெயர்த்தார் அப்படின்னா அது வந்து தவறு. அதேபோல் பாரதியாருடைய கவிதைகள் அவரது காலத்திலேயே ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டதா அப்படின்னா அதுவும் தவறான ஒரு கூற்று. பிறமொழி இலக்கியங்கள் தமிழ் இலக்கியங்களோடு ஒப்பிடுவதற்கு மொழிபெயர்ப்பு உதவுகிறது. ஆமாம், நேற்று கூட நம்ம இந்த வினாவை பார்த்துருந்தோம், இயல் 5 பார்த்துருந்தோம்.
மொழிபெயர்ப்பை பற்றி சொல்லும் பொழுது. அப்போ கூற்று 3 சரி, மற்ற 2ம் இதுவும் தப்பு, இதுவும் தப்பு, இதுதான் சரி. அடுத்தது வினா 5. பொறுத்துக்க வடிவில் கேட்டிருக்காங்க. கொம்பிலிருந்து பிரிவது என்ன? கொம்பிலிருந்து பிரிவது பார்த்திங்கனாக்கா சிறு கிளை. கொம்பிலிருந்து பிரிந்தால் அது சிறு கிளை சொல்லலாம். சினையிலிருந்து பிரியக்கூடியது போத்து சொல்லலாம். அந்த போத்திலிருந்து பிரியக்கூடியது குச்சி சொல்லலாம். குச்சிலிருந்து பிரியக்கூடியது இணுக்கு சொல்லலாம். 5க்கு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி தான் விடை. ஆப்ஷன் சி தான் இதற்கான விடை. அடுத்தது 6. பொருந்தியுள்ள இலக்கண குறிப்பை தேர்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. பொருந்தியுள்ள இலக்கண குறிப்பு என்ன இருக்குது? கேள்வியினான். கேள்வியினான் கேள்வியினான் என்பது எதை குறிக்கும் அப்படின்னா வினையால் அணையும் பெயர் தான். கேள்வியினான் என்பது வினையால் அணையும் பெயர் தான். சரிதான். காடனுக்கும் கபிலனுக்கும் கபிலனுக்கும் இதில் பார்த்திங்கனாக்க காடன் கபிலன் அப்படின்னா சரி. காடனுக்கும் கபிலனுக்கும் இது வெளிப்படையாகவே வந்திருக்கிறது. அப்படி வந்ததுனால இது எண்ணுமை தான் வரும். அப்போ அங்கே இது தவறு. இது சரி, அது தவறு. அடுத்து ஆடுக வியங்கோல் வினைமுற்று. வேண்டல், விதித்தல், வைதல், இயர். அப்போ 3 சரி, 1 சரி. 3ம் 1ம் சரியாக புரிஞ்சிருக்கு. சரிங்களா? அப்போ இதுதான் தப்பாக இருக்குது. அப்போ ஆப்ஷன் சி தான் இதற்கான விடை. 6க்கு ஆப்ஷன் சி. அடுத்து 7. 7 பார்த்தீங்கன்னாக்க சாலச் சிறந்தது. சால, உரு, தவ, நனி இதெல்லாமே உரிச்சொற்றொடர் தான். சால, உரு, தவ, நனி இதெல்லாம் உரிச்சொற்றொடர். அப்போ சாலச் சிறந்தது என்பது உரிச்சொல் தொடர். அடுத்தது அவரே சொன்னார். அவரே இடைச்சொல் தொடர். கேட்ட பாடல். கேட்ட பாடல் பெயரச்சு தொடர். பாடி மகிழ்ந்தனர் வினையச்ச தொடர். இதில் ஆப்ஷன் பி தான் சரி. ஆப்ஷன் பி 7க்கு. அடுத்து 8. 8ல் பார்த்தீங்கன்னாக்க கூற்று காரணம் கொடுத்துருக்க. கூற்று 1 பெருந்தனை என்பது பொருந்தா காமம். சரிதான். கூற்று 1 சரி. பெருந்தனை என்பது பொருந்தா காமம். பெருந்தனை ஆண்பார் கூற்று பெண்பார் கூற்று என இருவகைப்படும். அப்படிலாம் கிடையாது. அப்போ கூற்று 1 மற்றும் 2 சரி. பெருந்தனை ஆண்பார் கூற்று பெண்பார் கூற்று இருக்குது. சரிதான். அப்போ 8க்கு ஏ. பெருந்தனை என்பது பொருந்தா காமம். பெருந்தனை ஆண்பார் கூற்று பெண்பார் கூற்று என இருவகைப்படும். அப்போ கூற்று 1 மற்றும் 2ம் சரிதான். 8க்கு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ சரி. அடுத்து 9 பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. பெருஞ்சித்திரனார். பெருஞ்சித்திரனாரை பொறுத்த வரைக்கும் மதுரை ராசமாணிக்கம் தான் பெருஞ்சித்திரனார். பிரபஞ்சனை பொறுத்த வரைக்கும் வைத்தியலிங்கம், கண்ணதாசன் முத்தையா, கமலாயன் வே குணசேகரன்.
அவங்களை எல்லாமே இயற்பெயர் கேட்டிருக்காங்க. பெருஞ்சித்திரனார், துரை ராசமாணிக்கம், பிரபஞ்சன் வைத்தியலிங்கம், கண்ணதாசன் முத்தையா, கமலாயன் வே குணசேகரன். 9க்கு பி தான் விடையாக வரும். அடுத்து 10 பொறுத்துக கேட்டிருக்காங்க. கார்காலம். கார்காலம் ஆவணி புரட்டாசி தான் கார்காலம். கார்காலம் ஆவணி புரட்டாசி. பெண்பனி காலம். பெண்பனி காலம் வந்து மாசி பங்குனி பின்பனி காலம். மாசி மாதம் பங்குனி மாதம் பின்பனி காலம். முதுவேநீர் காலம் ஆனி ஆடி. குளிர்காலம் ஐப்பசி கார்த்திகை. இதெல்லாம் வந்து குளிர்காலம், கூதிர் பருவம் என்று அழைப்பாங்க, குளிர்காலம். 10க்கு வந்து பார்த்திங்கன்னா சி தான் விடை. 10க்கு சி. அடுத்து 11 பொறுத்த வரைக்கும் திருவிளையாடு புராணம் காண்டங்களின் வரிசைப்படுத்துக. திருவிளையாடு புராணம் வந்து பார்த்திங்கன்னா மதுரை காண்டம், கூடர் காண்டம், திரு ஆலவாய் காண்டம் இப்படி தான் இடம்பெற்றிருக்கும். திருவிளையாடு புராணத்தில் காண்டங்களினுடைய வரிசை மதுரை காண்டம், கூடர் காண்டம், திருவாலவாய் காண்டம் என்று 3 வரிசைப்படுத்தலாம். 11க்கு பி தான் ஆன்சர். அடுத்து 12 கூற்று கொடுத்துருக்குறாங்க. கூற்று 1, இந்தியாவில் மிகுந்த உயிரிழப்பை தரும் காரணங்களுள் ஒன்றாக காற்று மாசுபாடு இல்லைன்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் மிகுந்த உயிரிழப்பை தரக்கூடிய காரணங்களுள் ஒன்றாக காற்று மாசுபாடு இல்லை என்று குறிப்பிடுகிறார்கள். அது தவறு. புகைவடி கட்டி இல்லாமல் தொழிற்சாலைகளை இயக்குவது மிகுதியாக பட்டாசு வெடிப்பது போன்ற காரணங்களால் காற்று மாசடைவதில்லை. இதுவும் தவறு. அப்போ கூற்று 1, 2 இரண்டும் தவறு, தவறான கூற்று இது. இப்போ 12க்கு டி ஆன்சர். அடுத்து 13 பொறுத்த வரைக்கும் கிண்கிணி அப்படின்னா காலில் அணியக்கூடிய அணிகலன். கிண்கிணி என்பது காலில் அணியக்கூடியது கிண்கிணி. சூளி என்பது தலையில் அணியக்கூடியது. சுட்டி என்பது நெற்றியில் அணியக்கூடியது. குலை என்பது காதில் அணியக்கூடியது. ஆப்ஷன் ஏ. 13க்கு ஆப்ஷன் ஏ சரி. அடுத்து 14க்கு பீடு அப்படின்னா சிறப்பு, ஊழ் அப்படின்னா முறை. நேற்று கூட பார்த்துருந்தோம் இந்த வினாவை, நேற்று பார்த்தோம் கண்டிப்பாக. இயல் 5 பார்த்துருந்தோம் இல்லையா. தன் பெயல் குளிர்ந்த மலை. தன்னுனாவே குளிர்ச்சி அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த பொறுத்துக்கு பாருங்கள் அப்படியே கேட்டிருக்காங்க. யூலி, ஊழினா யுகம். 14க்கு ஆப்ஷன் ஏ. இந்த பொறுத்துக்கு அப்படியே தேர்வில் கேட்டிருக்காங்க பாருங்கள். அடுத்து 15 நட. நட அப்படிங்கிறது வினையடி. நடத்தல் அப்படின்னா தொழில் பெற்ற விகுதி பெற்ற தொழில் பெயர். நில்லாமை எதிர்மறையான தொழில் பெயர். தல் என்பது இந்த இடத்துல விகுதியாக இடம்பெற்றிருக்கும். 15க்கு ஏ விடை. அடுத்து 16 இதுவும் பொறுத்துக வடிவில் கேட்டிருக்காங்க. பெரும்பாலும் எல்லாமே பொறுத்துக கூற்று காரணம் தான், நேரடி வினாவே எதுவும் இல்லை. அடுத்து வெய்யோன். வெய்யோன்னா சூரியனை தான் வெய்யோன்னு சொல்லுவாங்க. அடுத்து கொண்டல். கொண்டல் என்பது மேகம். அடுத்து தாது மகரந்த தூள். எலினினா திரைசேலை. ஆப்ஷன் சி இதுக்கான விடை. அடுத்து 17
17 கூற்று 1 வெண்பாவில் ஏர்ச்சீர் வண்டலை வெண்சீர் வண்டலை மட்டும் பயின்று வரக்கூடியது. சரிதான். கூற்று 1 சரி. கூற்று 2 வெண்பாவின் ஈற்றுச்சீர் நாள் மலர் காசு பிறப்பு என்னும் வாய்ப்பாட்டில் முடியும். கூற்று 1 2 சரிதான். அடுத்து 18 பொறுத்துக வளவா வா அப்படின்னு சொல்கிறோம். விழித்து கூப்பிட்றோம் இல்லையா, அதனால் இது விழித்தொடர். வளவா வா அப்படின்னு விழித்து கூப்பிட்றதுனால இது விழித்தொடர். அவருக்கு கொடு இது வேற்றுமை தொடர். அவருக்கு கொடு என்பது வேற்றுமை தொடர். ஆடி முடித்தனர் வினை எச்ச தொடர். வினை எச்ச தொடர். சொல்லத்தக்க கருத்து கூற்றுநிலை பெயரெச்ச தொடர். 18க்கு ஆப்ஷன் பி சரி. அடுத்தது 19 கூற்று 1 பெரும்பொழுது என்பது ஒரு ஆண்டிற்கான கூறுகள். பெரும்பொழுது என்பது ஒரு ஆண்டிற்கான கூறு. 1 சரிதான். சிறுபொழுது என்பது ஒரு திங்களின் கூறுகள். அது தவறு. சிறுபொழுது ஒரு நாளுக்கான கூறு, பெரும்பொழுது ஒரு ஆண்டிற்கான கூறு. அப்போ ஆப்ஷன் ஏ கூற்று 1 மட்டும் சரியானது. அடுத்தது 20 அல்லில் ஆயினும் விருந்துவரின் ஒக்கும். அல்லில் ஆயினும் விருந்துவரின் ஒக்கம். நற்றிணை அடிக்கான பொருத்தமான பொருள் என்ன? பொருத்தமான பொருள் அப்படின்னா அல் அப்படின்னா இரவு. அமிழ்தமே ஆயினும் விருந்தினருக்கு கொடுத்தல், அது தப்பு. அல் அப்படின்னா இரவு. அல்லில் ஆயினும் விருந்துவரின் நோக்கம். நடு இரவில் விருந்தினர் வந்தாலும் மனமகிழ்ந்து வரவேற்று அவரை என்ன பண்ணோம், உணவிடக்கூடிய பண்பு. இதுதான் சரி. அல்லில் ஆயினும் விருந்துவரின் ஒக்கம். நடு இரவில் விருந்தினர் வந்தாலும் மகிழ்ந்து வரவேற்று உணவிடும் பண்பு தமிழருக்கு உண்டு. பி தான் ஆன்சர். இது 21 மைக்கடல் முத்துக்கு ஈடாய் மிக்க நெல் முத்து என்ற நெல்லை சிறப்பிக்கக்கூடிய இலக்கியம் முக்குடர் பள்ளு. முக்குடர் பள்ளு. அடுத்தது 22 முகம் வேறுபடாமல் விருந்தினரை வரவேற்க வேண்டும் என்பதை எடுத்துரைக்கும் குறள் அடியை தேர்க. மோப்பக்குழைய மணிச்சம். இதெல்லாமே நம்ம பார்த்துருக்குறோம். இதுக்கு முன்னாடி அந்த வினாக்கள் 100 வினாக்கள் பார்க்கும் பொழுது கண்டிப்பாக இதெல்லாம் பார்த்துருக்குறோம். நம்ம காணொலியை முழுசாக பார்த்துருந்து திரும்ப திரும்ப அதை பார்த்தவங்களுக்கு இது எளிமையாக இருந்திருக்கும். அடுத்தது 23 கோவலன் கண்ணகி கதையை கூறி அடிகள் நீரே அருளுக என்றவர் நம்ம சீத்தலை சாத்தனார். இளங்கோவடிகளிடம் சொல்லுவார், நான் செய்கிறத விட நீங்கள் செய்கிறதான் ஏன் சிறப்பு, ஏன்னா முடிகில் வேந்தர் மூவருக்குரியது, நீங்களே அரசர் பரம்பரை தான், நீங்கள் செய்கிறது அது சரியானது அப்படின்னு சொல்லுவார். சரி, அடிகள் யாமது பாட்டு செய்யுள் யாமே இதை செய்கிறா அப்படின்னு இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை இயற்றுவார். அடுத்தது படற்கை வினையை தேர்க. ஏன்னா இந்த சிலப்பதிகாரத்துலேருந்து பார்த்தீங்கன்னாக்க பிஜிடிஆர்பிலையும் கேட்டிருந்தாங்க, இப்போ காலேஜ் டிஆர்பிலும் அதே கொஷின் கேட்டிருக்காங்க. அடுத்தது படற்கை வினை தேர்க. பேசினார்கள், இதான் படற்கை. தன்மை முன்னிலை படற்கை. நேற்று கூட பார்த்தோம் இல்லையா, இடம் 3 தன்மை முன்னிலை படற்கை. தன்மைனா தன்னை குறிக்கும், முன்னாடினா முன்னாடி இருக்கிறவங்க குறிக்கும், 2 இதுக்கும் அப்பாற்பட்ட நிலையில் குறிக்கிறவங்கள படற்கைன்னு சொல்லுவோம். இதை நம்ம பார்த்துருந்தோம். அடுத்து பொருந்தாத தொகைச்சொல் என்ன அங்கே பொருந்தலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாரை பாம்பு இருக்குது, மலர்த்திங்கள் இருக்குது, வெண்டைக்காய் இருக்குது, மலர்க்கை அது அங்கே பொருந்தலை.
மலர்க்கை என்பது பொருத்தம் இல்லாமல் இருக்குது, மீதி எல்லாமே பொருந்தது. நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா சாரை பாம்பு, பாம்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொதுவானது. சாரை அப்படின்னு சொல்லும் பொழுது சிறப்பித்து வரக்கூடியது. அப்போ அங்கே வந்து இருபெயரட்டு பண்பு தொகை வருது. மார்கழி திங்கள், அதில் திங்கள்ங்கிறது பொதுவானது, மார்கழிங்கிறது சிறப்பு, அங்கேயும் இருபெயரட்டு பண்பு தொகை வருது. அங்கே வெண்டைக்காய் என்பது வந்து பார்த்திங்கனாக்கா காய்ங்கிறது பொதுவானது, வெண்டை என்பது சிறப்பு. இது மூணுமே வந்து பார்த்திங்கன்னா இருபெயரொட்டு பண்பு தொகை வருது. மலர்க்கை தான் வந்து அங்கே பொருந்தாமல் இருக்குது. அப்போ 25க்கு அதான் ஆப்ஷன் ஏ தான் விடை. அடுத்து 26. உவப்பின் காரணமாக பெண்பாலை ஆண்பாலாக அழைப்பது எது? உவப்பின் காரணமாக, உவப்பின் பால் வலுவமைதி, பால் ஆண்பால பெண்பாலா? இப்போ பால் தான் அது. அப்போ நம்ம ஆண்பாலை பெண்பாலா அப்படி காரணம், அதாவது நாம்ளாக மாற்றி சொல்கிறதுக்கு பேர் வலு அமைதி. தப்பாக இருந்தாலும் இதை ஏற்றுக்கிறோம் இல்லையா, அதான் வலு அமைதி. அப்போ ஆண்பாலை பெண்பாலா மாத்திர, அப்போ பால் வலு அமைதி தான் சரி. வலுனா பிழை, வலா அப்படின்னா பிழை இல்லாமல், பிழை இருந்தாலும் ஏற்றுக்கிறதுக்கு பேர் அது வலு அமைதி. அப்போ இங்கே பாலை அப்படி ஏற்றுக்கிட்டால் அது பால் வலு அமைதி. அப்போ ஆப்ஷன் பி தான் சரி. அடுத்தது 27. வலிமிகின் வழி இல்லை. 27 ஐயூர் முடவனார் அவர்கள். அடுத்தது 28 வெற்றி வேக்கை. வெற்றி வேக்கை நம்ம நருந்தொகை தான் வெற்றி வேக்கை அப்படின்னு சொல்கிறோம். ஆப்ஷன் பி தான் சரியானது. அடுத்தது 29 கரிசல் வட்டார சொல்ல அகராதியை உருவாக்கியவர் யார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கீரா தான். ஏன்னா கரிசல் இலக்கியம் அவர் தானே, கீரா அவர்கள். அடுத்தது 30 பலவின்பால் தொடரை தேர்க. மலைகள் மீது மேகம் திரண்டது, அதான் வந்து பலவின்பால். இதுபோல் மொத்தம் 30 வினாக்கள் பார்த்துட்டோம். காலேஜ் டிஆர்பியில் 20 மார்க் எடுத்தாவே பாஸு. நண்பர்கள் இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். அடுத்தது ஒரு காணொளியில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.